Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீதான ஒரு வழக்கில் அவர் குற்றவாளிதான் என தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இந்த தீர்ப்பினால் ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க முன்னாள் அதிபர். எந்த ஒரு விவகாரத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வதுதான் இவரது பாணி. வரும் நவம்பரில் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர். இப்படியான சூழலில்தான் ட்ரம்பை குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது நியூயார்க் நீதிமன்றம். என்ன வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளியாகியுள்ளார் என்று பார்க்கலாம். 2016 ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன்பு தொழிலதிபராக இருந்தபோது ஆபாச பட நடிகையான ஸ்டாமி டேனியல்ஸுடன் நெருங்கி பழகியுள்ளார் ட்ரம்ப். இந்த அந்தரங்க உறவு பற்றி வெளியில் தெரிந்தால் அப்போதைய அதிபர் தேர்தலில் தோல்வியடையலாம் என கருதியுள்ளார். எனவே தங்களது அந்தரங்க உறவு பற்றி வெளியே சொல்லாமல் இருக்க ஸ்டாமி டேனியல்ஸுடன் ஒப்பந்தம் செய்துள்ளார். இதற்காக $1.5 லட்சம் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் $1 கோடி கொடுத்ததாக போட்டு உடைத்துள்ளார் ஸ்டாமி. இது தனி நபர்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் ஸ்டாமிக்கு கைமாறிய இந்த தொகையை அதிபர் தேர்தலுக்கான பரப்புரைக்காக பயன்படுத்தியதாக கணக்கில் காட்டியுள்ளார் ட்ரம்ப். நியூயார்க் சட்டப்படி இது மிகப்பெரிய குற்றம். இதுகுறித்த வழக்கு நியூயார்க் நீதிமன்றத்தில் நடந்தது. குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்தார் ட்ரம்ப். ஆனால் ட்ரம்புக்காக ஒப்பந்தம் போட்ட வழக்கறிஞரே அவருக்கு எதிராகவே வாக்குமூலம் கொடுத்தார். இருபத்தி சாட்சியங்களும் ட்ரம்புக்கு எதிராகவே இருந்தது. நீதிமன்றத்தில் ஸ்டாமி டேனியல்ஸின் கை வலுத்தது. இந்த வழக்கில் 12 நடுவர்கள் 2 நாட்களாக விவாதித்து ஒருமனதாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என்பதுதான் தீர்ப்பு. தண்டனை விவரங்களை ஜூலை 11ஆம் தேதி அறிவிக்க உள்ளார்கள். ட்ரம்புக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்பதும் பெரும்பாலும் அபராதம் மட்டுமே விதிக்கக்கூடும் என்பதும் அமெரிக்க சட்ட வல்லுநர்களின் கருத்து. உலக நாடுகளில் பெரியண்ணன் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் அமெரிக்காவின் வரலாற்றில் குற்ற வழக்கு ஒன்றில் அந்நாட்டு அதிபரோ முன்னாள் அதிபரோ குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது இதுவே முதல் முறை. இந்த மோசமான சாதனைக்கு சொந்தக்காரராகியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த வழக்கின் தீர்ப்பு அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிடுவதை பாதிக்குமா? குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாலும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக ட்ரம்ப் நீடிக்கலாம் என்கிறது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம். அதிபர் பதவிக்கு போட்டியிடுபவர் குறைந்தபட்சம் 35 வயதாகி இருக்க வேண்டும். அமெரிக்க குடிமகனாக 14 ஆண்டுகள் அமெரிக்காவில் வசித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த சட்டம். மேலும் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதில் அந்நாட்டு சட்டம் எந்த தடையையும் விதிக்கவில்லை. சிறையில் இருப்பவர் கூட தேர்தலில் போட்டியிடலாம் என்று இன்னொரு சுவாரஸ்யத்தையும் கொண்டிருக்கிறது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம். Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.